சமூக வலைதளங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் இல்லை, ஒரு பெரிய விவாத மேடையே வச்சா கூட சரி, பலர் பேர் சொல்றது என்னன்னா கெட்டது தாங்க. இது ஒரு விவாத மேடையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே வரியில கெட்டு போனா சமூக வலைதளம் சோசியல் மீடியா கெட்டது தாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு குறிப்பாக இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள் வந்துட்டாங்க. அதுக்கான காரணம்னா அது மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதனுடைய பயன்பாடும் அப்படி இருக்கு. நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் பாசிட்டிவ் ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் பாசிட்டிவ்னு இருக்கும். இப்போ இதே சமூக வலைதளத்தை வச்சுதான் இது நல்லதுப்பா, இது இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்குது, இதை ஏன் சாமி திட்டுறீங்க, நீங்க இது ஏன் சாமி நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்றீங்க, இது ஏன் சாமி உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து புடுங்குறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, ஊபியில ஷீலு ஜிதேந்திரகுமார், ஷீலு மனைவி, ஜிதேந்திரகுமார் கணவன், 2017ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நடந்து அழகா ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அந்த பெண் வந்து கர்ப்பமா இருக்கா. திடீர்னு ஜிதேந்திரகுமார் அவரை வந்து அந்த அவங்க சொந்தக்காரங்க ஊர்க்காரங்களாம் வந்து பப்ளு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பப்ளு திடீர்னு காணாம போயிடுறாரு. நல்லா படுத்திருந்தவர் காலையில எழுந்து பார்த்தா வீட்டுக்காரனை காணோம். மனைவி அலறா, நிறை மாத கர்ப்பிணி வேற. ஊரெல்லாம் ஒன்று கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு, குடும்பத்தில் ஏதாவது சண்டையா என்ன, ஒரு சண்டை இல்லை, நல்லா அன்பாக தான் இருந்தார், எல்லாம் நைட்டு சாப்பிட்டாரு, காலையில் காணோம்